நோய்கள் நம்மை தேடி வரவில்லை, நோய்களைத்தான் நாம் தேடி போய் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். உணவு என்கின்ற பெயரில் விஷங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ முன்னாடிலாம் எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனம் அதனுடைய கருத்து இப்படி பார்த்தீங்கன்னா 70% தாய்ப்பால் தரமற்று இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். தாயை குறை சொல்லவில்லை, அவர்கள் தரும் தாய்ப்பாலே தரம் இழந்து போய்விட்டது. காரணம், தாய்க்கும் நல்ல உணவு கிடைக்கவில்லை. இப்படி தரமற்ற உணவுகளை நாம் உண்பதால் தான், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தரமற்ற உணவுகளை எல்லோரும் சாப்பிட்றோம். ஒரே ஒரு சின்ன புள்ளி தான். பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோம், நல்ல விளைந்த காய்கறிகள் பச்சை பசேல் என்று இருக்கிறது. பேக்கெட் ஃபுட்டு நல்லா எல்லாம் அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய், புளி எல்லாம் ஹைஜீனிக் பேக்கெட், நல்ல சுகாதாரமாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதைத்தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். காரில் போகிறோம், அலுவலகத்துக்கு போகிறோம், அங்கேயும் குளிர் சாதனம், கார்லேயும் குளிர் சாதனம், நல்ல வெந்நீரில் குளிக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கிறோம். இப்படி குடிக்கும் போதும், இப்படி வாழும்போதும், தூய்மையான காற்றோட்டமான இடத்தில் இருக்கும்போதும் நமக்கு ஏன் நோய் வருகிறது? வரக்கூடாது இல்லையா? நல்ல உணவு தானே சாப்பிட்றோம். பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய விலை கொடுத்து தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிட்றோம், சுகாதாரமாக தான் வாழறோம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நோய் வருகிறது, சர்க்கரை நோய் வருகிறது, பிளட் ப்ரெஷர் வருகிறது, கண் பார்வை மங்கி போகிறது, மூட்டு வலி வருகிறது. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை நீங்கள் செய்யும் அன்றாட வேலைகள் இருக்கிறது இல்லையா? இந்த அன்றாட வேலைகளில் நீங்கள் சிலவற்றை செய்ய தவறுகிறீர்கள்.